ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களுமே ரொம்பவே நல்லா இருக்கோங்க. என் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் டே ஆஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்னைக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி பல நாள்கள் ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அப்பப்போ ஒரு பொருளை அங்கங்கே நகர்த்தி வச்சிட்ருப்பேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை வந்து இந்த கிச்சனில் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போக போகிறதுனால எப்பயும் இந்த ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருளெல்லாம் டீக்ளேட்டர் பண்ணுவேன். இது வருஷம் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸில் ஒன்றுங்க. ஏன்னா தேவை உள்ள பொருட்களை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் யூஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு பொருள் தேவையே இருக்காது, ஆனால் அழகாக இருக்குது, இது வாங்கி வச்சுருந்தா வீட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சும்மா வாங்கி வச்ச பொருட்கள்ன்ட்டு நிறைய நான் வச்சுருப்பேன். ஆல்ரெடி வீட்டில் ஒரு 10 தட்டு வச்சுருப்பேன். இன்னும் ஷாப்பிங் போனேன்னா மறுபடியும் 4 தட்டு வாரிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்டெல்லாம் இதுக்கப்புறம் விட்டுடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா லாஸ்ட்டு 3 மாதத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடம். எமர்ஜென்சி பேக் ரெடி பண்ணும்போது என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆசாசியாக அழகழகாக என்னென்னமோ வாங்கி வச்சுருக்கேங்க. அந்த எமர்ஜென்சி பேக் பண்ணும்போது தான் இது எல்லாத்தையுமே நான் ரியலைஸ் பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் வாங்கணும்? இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு ஊரோடு போகும்போது போயிட்டு இருந்திருக்க வேண்டியது தானே. எதுக்காக இப்போ இதெல்லாம் வாங்கி வச்சேன்? இதெல்லாம் எப்படி ஊருக்கு கொண்டு போக முடியும்? அப்படின்லாம் நிறைய தாட்ஸே மைண்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ அதனால் இப்போல்லாம் எந்த பொருளுமே வாங்குறது கிடையாதுங்க. அதை மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஊருக்கு ஒரு வாட்டியும் போகும்போது இங்கே இருக்க பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் ஊரில் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து கிச்சன் ஃபுல்லாத்தையும் இந்த வருஷத்துக்கான டீக்ளேட்டர் முடிச்சாச்சுங்க. அழகாக பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு ஷெல்ஃப் வச்சு அதில் தேவை உள்ள பீங்கான் பாத்திரங்கள் அப்புறம் என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிவிடுங்க. அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு 4-5 பாத்திரம், இல்லை ஒரு 10 பாத்திரம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்த நாள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அது மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு கிச்சன், அதில் 1000 ஸ்டாண்டு, 1000 எண்ணெய் டப்பா ஊற்றி வைக்கிறதுக்கான அந்த கிளாஸு, ஓ மை காட்! தட்டு கவுத்து வைக்கிற ஒரு ஸ்டாண்டு, பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, ஆயில் ஸ்டாண்டு, அப்புறம் செடி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, காய்கறிலாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு பாப்பா எவ்வளோ ஸ்டாண்டு வச்சுருக்கேன்னு தெரியுங்களா? அதுக்கு மேலே ஆர்கனைஸுன்ற பேரில் ஒரு 10 ட்ரே வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் ட்ரே. எல்லாத்தையுமே வந்து மூட்டை கட்டிட்டேன். இந்த வாட்டி ஊருக்கு வர்றதுக்கு வந்து எந்த திங்ஸும் ஊருக்கு வாங்கலை. இங்கே யூஸ் பண்ணாத ஜாமானை மட்டும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வரலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுத்தையும் க்ளீன் பண்ணும்போது தாங்க தெரியுது எதுக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. நானும் ஒரு வீடியோவிலும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கேன். பட்டு இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த லாஸ்ட்டு ஒரு 3-4 மாதமாக கிச்சனுக்குன்னு எந்த பொருளுமே வாங்கலைங்க அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? இதோ வீக்கெண்டு வந்துருச்சு, எட்ரா வண்டியை அப்படின்ட்டு நேராக கொண்டு போய் கிஃப்ட் ஸோன் மார்க்கெட்டில் விட சொன்னேன். ஏன்னா எனக்கு ஷாப்பிங் பண்ணுறத விட இந்த ஷாப்பிங் மாலை போய் கண்ணால் சுற்றி பார்த்துட்டு வந்தாலே எனக்கு வீட்டில் இருக்க டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சி போயிடும். சரி, என் மண்டையில் இருக்க டிப்ரெஷன் எல்லாமே குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. என் ரோட்டுக்கார போயிட்டு கொஞ்சம் சிட்டி சென்டரில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எங்களோட ஃபேவரட் எப்போ போனாலும் இந்த பூபா டீ வாங்காமல் இருக்க மட்டும். சொல்லப்போனால் இந்த பூபா டீ வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்து சிட்டி சென்டரே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே போயிட்டு பூபா டீலாம் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. காய்கறியெல்லாம் வந்து பயங்கர கம்மியாக போட்டிருந்தாங்க மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அங்கே போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாம்பழம் பார்த்தேங்க, அப்படியே என்னோடய உள்ளங்கை அளவுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் அழகாக இந்த பிறந்த குழந்தைய போற்றி வைப்பாங்கள்ல, அதை மாதிரி இந்த மாம்பழத்தை வந்து அந்த பேக் மாதிரி, சாரி, அது சேஃப்டிக்காக உடஞ்சிடாமல் நசுங்கிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அழகாக போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய மாம்பழம் பாருங்களேன்! அதுவும் விதவிதமாக ரகரகமாக இருந்துச்சு. நீட்டு மாம்பழம், குண்டு மாம்பழம், ரவுண்டு மாம்பழம், மூக்கு மாம்பழம் அப்படின்ட்டு நிறைய மாம்பழம்லாம் இருந்துச்சு. சும்மா பார்த்துட்டு ஒரே ஒரு ஒட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தேங்க. அப்படியே நம்ம ஊர் அந்த ஸ்மெல்லு வர மாதிரி இருந்துச்சு. நான்லாம் மாம்பழத்தை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்து தாங்க வாங்குவேன். நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு வந்துடுவேன். ஸ்மெல்லாம் வரலன்னா வாங்கவே மாட்டேன், அந்த பக்கமே போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் 1 கிலோ மாம்பழம் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்களாங்க. மாம்பழம் சாப்பிட்றதுக்காகவே ஊருக்கு போகணும் போலங்க.
அப்புறம் அப்படியே கிஃப்ட் ஜோன் போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பைப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் டைஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் முக்கியமாக இந்த கிஃப்ட் ஜோனில் எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இந்த குட்டி வாட்டர் பாட்டில், சாரி இதை ஃப்ளாஸ்க்குன்னு கூட சொல்லலாம், ஃப்ளாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த ஜூஸ்லாம் கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு தான் வாங்கினேன். ஏன்னா இங்கே சம்மர் இருக்குல்ல, கண்டிப்பாக வந்து டீஹைட்ரேட் ஆவாங்க. இதில் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, இந்த மோர், அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸு, மில்க் ஷேக் அதெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இப்போது லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக இதில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லெமன் ஸ்குவீசரை வந்து நான் சொல்லியே ஆகணுங்க. நான் இத்தனை வருஷத்தில் எப்படி ஒரு 4, 5 டிசைனாக வந்து லெமன் புளியறதுக்கு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒன்று அது உடஞ்சி போயிடுது, இல்லைனா ஒழுங்காகவே பிழிஞ்சு கொடுக்க மாட்டேங்குது, இல்லைனா வந்து நம்ம வச்சு கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி புளிகிற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்லேயே வாங்கினேன், ஒரு 3 நாள் உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டீல் வந்து ரொம்ப ரேட்டு, 11 கிராம்ஸ் 12 கிராம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பிளாஸ்டிக் 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ் தான் ஒரு வாட்டியும் வாங்கி உடச்சி வச்சுட்டு இருந்தேன். சரி இது சரிப்பட்டு வராதுன்ட்டு ஸ்டீலில் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போன்னு வாங்கி பார்த்தேங்க. செம்மையாக இருக்குங்க. உடையும் இல்லை, நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து புழிஞ்சாலும் எதுவும் ஆக மாட்டேங்குது. இதுவே பிளாஸ்டிக்னால் டக்குன்னு உடஞ்சிரும்ல, இந்த ஸ்டீல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா புழிஞ்சு கொடுக்குது. 11 கிராம்ஸ்க்கு வாங்கலாம். 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ்னு போட்டு ஒரு வாட்டி வாங்குறதுக்கு ஒரே வாட்டி 11 கிராம்ஸ்க்கு வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா இப்போது சம்மர் லீவ் வரப்போதில்ல, இதோட வீட்டிலே இருப்பாங்க. ஸோ விளையாடுறதுக்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கர்டைன் கட்டுறதுக்கான இந்த கயர் வாங்கிட்டு வந்திருந்தேன். 5 கிராம்ஸ் என்னமோ தாங்க. ஸோ இப்படி தான் வந்து வீக்கெண்ட் வந்து பயங்கர ஜாலியாக போச்சு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூலு, அதனால் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் என் ரோட்டுக்காரன் பார்த்திங்கன்னா ஜாலியாக டாட்டா பாய் பாய் சொல்லி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம் வந்து ஜாகியா சிட்டி சென்டர் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக அந்த ஷாப்லாம் போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு, ஸோ ஃபோனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க கேரிஃபோர் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு, ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்மளால் அவுட்டோர்லலாம் சுற்ற முடியாது. அதனால் இந்த மாதிரி சிட்டி சென்டரு, ஏதாவது மாலு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டா தான் உண்டு இந்த 3-4 மாதத்துக்கு. அப்புறம் அங்கே டோனட்டு, அப்புறம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்புறம் பாப்பா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்துட்டாங்க. வந்துட்டு நைட்டு ஒரு 11 மணியாக போல், ஏன்னா கொஞ்சம் ஒரு 4-5 மணியாக போல் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வெக்க தாளாது. அதனால வந்து நாங்கள் நைட்டில் தான் வந்து பீச்சுக்கு போயிருந்தோம் அன்றைக்கி. 12-1 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு. அப்படியே போயிட்டு அங்கே கொஞ்சம் வெளியில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு, சமோசா டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் பீச்சில் உட்காந்துருந்தோம். உட்காரவே முடியலங்க, அப்படியே கபன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 மணி இத்தனைக்கும். நெக்ஸ்ட் வீக் தான் வந்துட்டு மம்சார் பீச் போகலான்னு இருக்கும். மம்சார் பீச்சில் வந்து நைட்டில் போயிட்டு அங்கே குளிக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் பீச்சு. ஸோ அதுவும் புதுசாக வேறு இப்போ கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி தாங்க வந்து எங்களோட வீக்கெண்ட் வந்து போச்சு. வந்துட்டு அடுத்த வின்டரை வந்து என்ஜாய் பண்ணணும். போன வின்டர் வந்து ஒழுங்காகவே என்ஜாய் பண்ணவே முடியல. ஸோ வரப்போகிற வின்டரையாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஸோ பீச்சில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு பாப்பாவெல்லாம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மணியாக போல் கிளம்பிட்டோங்க அங்கேருந்து. அவ்வளோதாங்க, விலாகும் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விலாகில் பார்க்கலாம், சரியா? ரொம்ப சிம்பிளான விலாக்.